ஹாய்ங்க, நான் கவிப்ரியா. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் என்னுடைய கதை டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயம் நடந்துச்சு என் டெலிவரி அப்போ. ஸோ உங்ககிட்ட அதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 8 மாதம் 7 மாதத்து வரை பார்த்தீங்கன்னா ப்ளட் லெவல் நல்லாவே இருந்துச்சு. 11.0 11.9 அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9 மந்த் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆகிடுச்சு ப்ளட்டு. என்ன ரீசன்னே தெரியல. ஆனால் நடுவில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைபாய்டு வந்துருந்தது. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருந்ததுனால ப்ளட்டு வந்து குறைஞ்சிட்டே போயிடுச்சு வர 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 வர. அது இல்லாமல் வயிற்றில் பேபி இருக்கிறதுனால எப்பயுமே ப்ளட்டு வந்து நார்மலாக குறைஞ்சிட்டு தான் வருமா. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் வந்து பெயின் இருக்குது லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போயிருந்தோம். போய் அங்கே செக் பண்ணி பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளட்டு வந்து 8.9 தான் இருக்குது. இவ்வளோ ப்ளட்டெல்லாம் இருந்தால் வந்து செட் ஆகாது, டெலிவரி அப்போ ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் இப்போவே பார்த்துக்கோங்க, ஒரு 1 வீக் தான் இருக்குது இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்து எழுதியே கொடுத்துட்டாங்க, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு 6 டேஸ் அங்கே இருந்து பார்த்துட்டேன் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ப்ளட்டு கம்மியாக இருந்தால் கூட இந்த 1 வீக்கில் ஏதாவது சாப்பிட்டு அந்த ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் தான் எனக்கு இருக்கே தவிர ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்ற மைண்டு எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சொல்கிறேன், நான் ஒன்றா சொல்கிறேன் அது இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கிட்ட வந்து நான் 2 நாள் டைம் கேட்டிருந்தேன். இந்த 2 நாளில் வந்து என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் 9.0 அந்த மாதிரியாவது நான் ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, ஆனால் ஜிஹெச்சுக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அம்மா கிட்ட. அவங்க வந்து வேண்டாம், இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனால் 8.5 தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கு வேரியேஷன் நடக்குது போல். ஒரு மிஷினில் அதிகமாக காட்டுது, ஒரு மிஷினில் கம்மியாக காட்டுது. ஸோ அதனால் அங்கே வந்து 8.5 காட்டிடுச்சு, ரொம்ப கம்மியாக காட்டிடுச்சு. அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அட்மிஷன் ஆகி நீங்கள் வந்து ப்ளட்டை ஏற்றிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனாலே எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஜிஹெச் பொறுத்து வர 1 நாள் அப்படின்றது 5 நாளாக பண்ணுவாங்க, 5 நாள் அப்படின்றது 10 நாளாக பண்ணுவாங்க. அதுதான் ஜிஹெச். அதுவும் இங்கே இருக்கிற ஜிஹெச் எல்லாம் சொல்லவே வேணாம். அவங்க ஊர்லலாம் எப்படி இருக்கோ தெரியல, ஆனால் இங்கே இருக்கிற ஜிஹெச் எல்லாம் அப்படி தான். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே. ஒரு மாதிரி அந்த பெட்டில் படுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி முதுகெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. 6 டேஸ் இருந்தேன், 6 நாள் ப்ளட்டு ஏற்றுனாங்க. ரொம்ப கொடுமான அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா. ப்ளட்டு ஏற்றுனாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1 டே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்த ஒரு பக்கம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா கம்மியாக தான் இருந்தது. மறுபடியுமே 8.9 அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே தெரியல. மறுபடியும் வந்து ப்ளட்டு கொடுக்க சொல்லுங்கள், வேறு யாரையாச்சும் டொனேட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் வந்து ப்ளட்டு ஏற்றி விட்டுருவோம் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் வந்து அப்பா வீட்டிலலாம் வந்து ப்ளட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து மார்ச் 15 தான் டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து 10ஆம் தேதியே எனக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலே ஒரு மாதிரி லைட்டாக பெயின் ஆகிடுச்சு, ப்ளீடிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அம்மா கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பெயினாக இருக்குது, ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் டாக்டர்கிட்ட, நல்லா வலி பிடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து வேறு ஒரு பில்டிங்கில் இருக்கோம், டெலிவரி வார்டில் இல்லை, நாங்கள் வேறு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் வர அதே பெயினோடையே இருக்கேன். 5 மினிட்ஸ் வந்து பெயின் வருது, அதுக்கப்புறம் விட்டு போயிடுது, அதே மாதிரி தான் இருந்தது. நல்ல பெயின் எனக்கு பிடிக்கவே கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கா அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. படுக்க முடியல, உட்காடுறேன், நடக்கிறேன், எதுவுமே முடியல. அம்மா கிட்ட கூட சொல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே இருக்க வேண்டாம், 12 மணி ஆயிடுச்சு, காலையில் பிடிச்ச வலி, சரி நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் பெயின் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து 12 மணிக்கு எங்களை வந்து டெலிவரி வார்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அந்த சைடு வேறு பில்டிங் இருக்குது தனியாக, அந்த இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் வந்து கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகலை, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், காலையில் கூட ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தூங்குங்க அப்படின்னுறாங்க. அம்மா வெளியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை வந்து தூங்க சொல்லிட்டாங்க. 5 மினிட்ஸ் வலி வருது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் லைட்டாக ப்ளீடிங் ஆகிட்டு தான் இருந்தது. எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தது, என்னவா இருக்கும், ப்ளீடிங் ஆகுது, இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. காலையில் ஆயுமே நல்ல ட்ரீட்மெண்ட்டே பண்ணல. காலையில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து டெலிவரி வார்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு அங்கே அமுச்சு விட்டுறாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்கூடாது. ஜிஹெச்சை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா சாஃப்டாக பேசவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரகடாக டெரராக நடந்துக்கிறாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம வேலையில் இருக்குன்ற திமிரா இல்லை என்னன்னே தெரியல. நியூஸில் பார்த்துருப்பீங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கத்தியால் குத்திடுறாங்க. நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அங்கே வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப்ஸ் தான் காரணமே. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. ரொம்ப ரகடாக டஃப்பாக நடந்துக்கிறாங்க. சுத்தமாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. நாம் ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா பயந்துட்டு கேட்குறதா இருக்குது. அம்மா வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறதுக்கு போகிறாங்க, அப்படி பயந்து கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட திட்டுறாங்க. அந்த மாதிரி டென்ஷனாக நடந்துக்கிறாங்க ஒரு மாதிரி. சரி டெலிவரி வார்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கா நாங்கள் டெலிவரி வார்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிடுறாங்க. 2 டெலிவரி ரூம் இருக்குது. அந்த 2 டெலிவரி ரூமில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் இருக்கிற பெட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க, ரூமை க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா 5 பெட்டு தான் இருக்குது. அந்த 5 பெட்லேயுமே 2 பெட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு வந்து பெயின் வரதுக்காக குளுக்கோஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 6 ட்ராப்ஸ் தான் இறங்கியிருக்குமே. அதுக்குள்ளே இந்த கட்டிலையும் எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வாங்க ஸ்கேன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 2 பொண்ணு, நானும் என் பக்கத்து பெட்டில் இருந்த பொண்ணையுமே ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ட்ரிப்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போச்சு எனக்கு போட்டது. அதை அப்படியே எடுத்து கிடாசிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நடங்கன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் 5 மணி வரை என்னை நடக்கவே வச்சாங்க. நான் நடந்துகிட்டே தான் இருந்தேனே. இப்படியே இருந்தால் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சித்தி எல்லாமே கூட வந்திருந்தாங்க. போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி இருக்குது, போட்ட ட்ரிப்ஸை கூட நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, நாங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடுறோம். நைட்டு பிடிச்ச வலி வந்து இன்னமும் இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து டாக்டருக்கு தெரிஞ்சது 12 மணி தான். ஆனால் எனக்கு பிடிச்ச வலி வந்து காலையிலே பிடிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாகவே பெயின் இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, 2வது குழந்தை வேறு. ஏன் இன்னும் பிறக்கல, என்ன ப்ராப்ளம், நீங்களும் சரியாக பார்க்க மாட்டேன்றீங்க, நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சித்தி எல்லாமே வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைன் பண்ணி நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் வந்து எங்களுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க, வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கூட வந்தவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் எல்லாரையுமே கூப்பிட்டு போனேன், சித்தியை அம்மா எல்லாருமே. என்ன பண்ணுறீங்க, கூப்பிட்டு போகிறீங்களா என்னென்ன, இன்னும் வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை, கூப்பிட்டு போகிறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சித்தி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.